செய்தியினுடைய தலைப்பு உன்னத அனுபவம். இந்த உன்னத அனுபவம் என்றால் என்ன? இந்த உன்னத அனுபவத்தில் நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய சில விஷயங்கள் என்ன என்பதை நாம் இந்த நாளிலே பார்ப்போம். ஒரு உன்னதமான அனுபவத்தை அது பரிசுத்தவான்களால் தான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உன்னத அனுபவத்தை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே இதை அனுபவிக்க முடியும் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். இன்றைக்கும் இந்த சத்தியத்தின் கீழே வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்ட சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. முதலாவது நம்ம பார்க்கிறோம், யோவான், அன்பின் சீஷன் யோவானை நாம் பார்க்கிறோம். இந்த அன்பின் சீஷன் யோவானை பார்த்து, அவர் பத்மு என்ற ஒரு பெரிய தீவில் அவர் இருந்த பொழுது பரலோகத்திலிருந்து தேவன் பரிசுத்த ஆவியானவரால் தூதர்களுடைய உதவியினால அவரை உன்னதமான பூமிக்கு மேலே ஒரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எவ்விதமெல்லாம் இருக்கும், இனி காலத்துக்கு பின்பு இனி காலங்களில் எவ்விதமாய் நடக்கும், இனி வருகிற சந்ததிகளெல்லாம் இனி என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்காலத்தை, இனிமேல் நடக்கப் போகிற சம்பவத்தை இந்த மனிதன் ஒரு உன்னதமான நிலைக்கு அவர் வரவேற்கப்படுகிறார். இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கும் போது இங்கு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு என்ன செய்வேன்? காண்பிப்பேன். ஒரு பரிசுத்தவானுக்கு தான் வெளிப்பாடுகள் கிடைக்கும். தேவனோடு நெருங்கி இருக்கிறவர்களுக்கு தான் ஒரு வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனோடு அன்பு வைக்கிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட உன்னதமான அனுபவ நிலை கிடைக்கிறது. இவர் மாமிச சரீரத்தில் தான் இருக்கிறார். இவரை பரலோகம் அங்கிருந்து ஆண்டுடைய சத்தம் கேட்குது, யோவானே நீ இங்கே ஏறி வா. பரலோகத்துக்கு ஏறி போகிறதற்கு பாதைகள் இல்லை. இங்கிருந்து பரலோகத்தில் தேவனிடத்தில் ஏறி போகுவதற்கு, தேவனுடைய ஸ்தலத்தை பார்ப்பதற்கு இங்கிருந்து வேற ஒன்றும் இங்கிருந்து அங்கே ஒரு பாதைகள் மனிதர்களுக்கு கிடையாது. ஆனால் பரிசுத்தவான்களுக்கு ஒரு பாதை உண்டு. அந்த பாதை கர்த்தருடைய கிருபை பெற்றவர்களுக்கு அந்த பாதையிலே செல்லலாம். அப்போ இங்கே ஏறி வா அப்படிங்கிறார். அப்ப ஏறி போகும்போது கவனிங்க, இந்த மாமிச சரீரமானது இங்க தான் இருக்கு. அவர் ஏறி போகும்போது எதோடு போகிறார்? ஆவியிலும் ஆத்துமாவிலும். இந்த சரீரம் இங்க தான் இருக்குது, அவர் அப்படியே மேலே போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப மேலே போய் இனி வருகிற காலத்தையும் இனி வருகிற சமயங்களையும் குறித்து ஆண்டவர் திட்டவட்டமாக இந்த அன்பின் சீசன் யோவானுக்கு சொல்லுகிறார். அப்போ அந்த ஏறுகிற அனுபவம், இங்கே ஏறி வா என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிடும் பொழுது, இந்த உன்னதமான நிலைக்கு யார் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களோ அப்படின்னா, அவர்கள் தேவனை பிரியமாய் எந்த பாடு வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த உபத்திரவங்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலையிலையும் நீ கர்த்தரை மறுதலிக்காமல், கர்த்தருக்காக நீ சாட்சியாய் வாழும் பொழுது, கர்த்தருக்காக நீ உண்மையாய் இருக்கும் பொழுது, இந்த உன்னதமான நிலையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அன்பின் சீசன் இந்த யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்கே என்ன செய்வா? ஏறி வா அப்படின்னு சொல்லி மேலே. இப்போ அவர் போகிறார். போகும்பொழுதுதான் இந்த வெளிப்படுத்தல் எழுதின
இந்த விசேஷ புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் எழுதி வைத்த இனி வருகிற காலத்தை எல்லாவற்றையும் குறித்தும் அவர் ஏறி போய் அவரிடத்தில் ஆண்டவர் காண்பித்த எல்லாவற்றையும் சொல்லி எழுதப்பட்டதான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம். அதில் முக்கியமாக பரிசுத்தவான்கள் சபைகளிலே அவரை போல உன்னதமான பரிசுத்த நிலையை அடைகிறவர்களுக்கும், இந்த யோவான் ஸ்நானனை போல உன்னதமான கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் நிற்கிறவர்களுக்கும், இயேசுவுக்காக சாட்சிகளாய் வாழுகிறவர்களுக்கும், இயேசுவுக்காக சாட்சிகளாய் சொல்லுகிறவர்களுக்கும், இயேசுவுக்காக சாட்சிகளாய் அறிவிக்கிறவர்களுக்கும் தான் இந்த உன்னதமான நிலையிலே இங்கே ஏறிவா என்கிற சத்தம் ஒரு நாள் கேட்கும். நம்ம எல்லாருக்கும் காதுகள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, பரிசுத்தவான்களை இங்கே நீ என்ன செய்வா? ஏறிவா. அப்படி கேட்கப்படுகிறவன் பாக்கியவான். அப்படி கேட்க பெற்றவன் அவன் பிரயாணத்திலே தேவ சமூகத்திலே போய் சேருகிறவன் அவன் மிகுந்த பாக்கியவான். இந்த அனுபவத்திற்குத்தான் சபையிலே தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த அனுபவம் உங்களுக்கு வேண்டுமாயின் நீங்கள் ஒவ்வொரு வாரங்களும் நீங்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் அதற்கேற்ற பலப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் உருவாக வேண்டும். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். சரி, இவைகளிலே நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் கீழே 2வது வசனம், உடனே ஆவிக்குள்ளானேன். இப்பதான் அவர் சொல்றாரு, ஏறிவாங்கிற முதல் சத்தம், 2வது சத்தம் அவர் உடனே ஆவிக்குள்ளானேன். இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சபையில வந்திருப்போம், ஆவியில நிறைஞ்சு பாட்டு பாடுன்னு பாஸ்டர் சொல்லுவாரு, ஆவியில நிறைஞ்சு களி கூர்ந்து பாடுங்கம்மோ. அப்பதான் ஆவியானவரை எங்கேயோ விட்டுட்டு ஆவியானவரை தேடுவாங்க. ஐயோ எல்லாரும் அபிஷேகத்துல நிறைஞ்சு பாடுறாங்களே, இப்ப நமக்குள்ள ஆவியானவரை காணுமே நினைச்சுவாங்க, தேடுவாங்க. ஆவியானவரை தேடக்கூடாதுப்பா, ஆவியானவரை தேடக்கூடாது. அவர் எப்போது நம்மள்கிட்ட தக்க வச்சுக்கிறணும். அவரை நம்ம எப்போது என்ன செஞ்சுக்கிறணும்? பக்கத்திலே வச்சுக்கிறணும். ஆவிக்குள்ளானே அப்படின்னு சொன்ன உடனே ஏறிவானா, ஏறி போகிறதுக்கு நீங்களும் நானும் பலசாலி அல்ல. இதற்கு ஒரு பலன் உண்டு, அது கர்த்தருடைய ஆவியானவருடைய பலம். உடனே என்ன செய்கிறார்? ஆவிக்குள்ளானேன். அப்ப ஏறி போனோம்னா என்ன வேணும்? ஆவிக்குள்ள, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம இருந்தா தான் ஏறி போக முடியும். அடுத்து, அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அடுத்த வார்த்தை, ஆவியானவர் கொண்டு போய் யாரை காமிப்பார்னா, மேல கொண்டு போய் சிங்காசனத்தில் இருக்கிற பிதாவையும் இயேசுவையும் காண்பித்து கொடுப்பார். இதுக்கு பேர் தான் உன்னதமான பரிசுத்த அனுபவம். அந்த சிங்காசனத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. இந்த பரலோகத்திலே பிதாவானவர் வீற்றிருப்பதை இங்கே இருந்து அங்கு போய் பார்ப்பதற்கு உதவி செய்கிறது யாருன்னா, சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். வாயை திறந்து தான் சொல்லுங்களேன், யாரு? அப்போ இங்கே ஏறி வா என்கிற சத்தம் முதல், 2வது சத்தம் உடனே என்ன ஆகணும்? ஆவிக்குள்ள ஆகணும். உடனே ஆவிக்குள்ள ஆனாதான் அந்த பரலோக தேவனிடத்தில் போய் என்ன செய்ய முடியும்? சேர முடியும். இந்த 3 அனுபவங்களும் தான் உன்னதமான நிலைக்கு முதலாவதாக சீசர்கள்ல 12 சீசர்கள்ல ஒருத்தர் இந்த யோவான். அழகா அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உன்னதமான நிலைக்கு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் வருவார். இந்த சபைக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து மேலிருந்து அவர் வருவார். வந்து தமக்காக காத்து கொண்டிருக்கிற, தம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற, தம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற, தம்முடைய வார்த்தையின்படி விசுவாசிக்கிற, தம்முடைய வார்த்தையை நம்புகிற, தம்முடைய வசனத்தின்படி வாழக்கூடிய மக்களை, சபையில உள்ளவர்களை இங்கே ஏறி வா அப்படிங்கிற ஒரு சத்தம் இனி வரப்போகிறது. அந்த சத்தம் எத்தனை பேருக்கு கேட்க போகுது என்பது நிச்சயமுடையவர்களாய் வாழ வேண்டும்.
அடுத்த நிலை, சத்தம் கேட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் நீங்கள் இடைவிடாமல் இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பாதுகாத்து அவரையோடு கூட இருந்து அவரோடு ஐக்கியப்பட்டு அவர் சொல்லுகிறபடியெல்லாம் உங்களுக்கு போதிக்கிறபடியெல்லாம் நீங்கள் வாழ்ந்தால்தான் அவர் உங்களை மேலே கொண்டு போவார். இந்த வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த மகிமையுள்ள தேவனை நீங்கள் பார்க்க முடியும். ஆகையினால இந்த 3 அனுபவங்கள் தான் பைபிளில் சொல்லுகிறது. உன்னதமான நிலைக்கு இந்த பரிசுத்த சபை நாம் மேலே போக ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பூமிக்குரிய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில மாமிச சரீரத்தோடு நம்ம வாழ்றோம். இது எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில மற்ற மனிதர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், கிறிஸ்துவானவர் நம்மளை ரட்சித்ததின் நோக்கம், அவருக்காக வாழ்வதும் அவருக்காக வேத வசனங்களின்படி நம்ம ஜீவிப்போம் தான் ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு தனிப்பட்ட ஒரு எல்லைக்குள்ளே நாம் காணப்படுகிறோம். இந்த சத்தியம், இந்த வார்த்தைகள் இதையெல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருக்காக வாழுகிற ஒரு சபையின் கூட்டமைப்பு. இவைகளில் நிலைத்திருக்கிற சரியா இருக்கிறவர்கள் மாத்திரமே, இந்த கட்டளைகளுக்கு உட்பட்டிருக்கிறவர்கள் மாத்திரமே இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். அப்போ இந்த உன்னதமான அழைப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ இந்த நிலையை நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்து ஒரு நபரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மோசேயை குறித்து யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிப்போம். அதை உள்வெளிவிட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும். மலையில் உனக்கு, இப்போ வாசிக்கிற வசனம் தான், மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவர்கள். இன்னொரு வசனம் இருக்குது 26:30. 26:30 படிங்க. இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. இப்ப கவனிங்க, மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. சற்று கொஞ்சம் கவனிங்க. இப்போ மோசேய ஆண்டவர் எங்க கொண்டு போகிறாரு? சீனாய் மலைக்கு மேல கொண்டு போகிறாரு. கொண்டு போகும்போது அவர் ஏகதேசம் ஒரு 40 நாள் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு இருந்து அவர் தேவ சமூகத்துக்கு மேலே போகிறார். இந்த பூமியிலே வசிக்கும் பொழுதே ஒரு உன்னதமான நிலைக்கு என்ன செய்கிறார்? அழைக்கப்படுகிறார். அப்போ தேவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு முன்னாடி இந்த மலையில் இருப்பேன், நீ இந்த மலைக்கு மேலே என்ன செய்வா? ஏறி வா அப்படின்ட்டார். அப்போ மேலே ஏறி போன உடனே அவர் 40 நாட்களும் தண்ணீர் குடியாமல் சாப்பிடாம ஒரு பயபக்தியோடு மேலே போயிறார். அப்போ மேலே போனால் எங்கு பார்த்தாலும் தேவ பிரசன்னம், புகை காடாக இருக்குது. அடுத்து இந்த மலை அவர் பார்வைக்கு பார்த்தா எங்கு பார்த்தாலும் அக்கினியால் நிறைந்திருக்கிறது. காரணம், மேலே பார்த்தா திரளான தூதர்கள். அடுத்து தேவ மகிமை, தேவ வார்த்தை, தேவனுடைய விரல், தேவனுடைய கரத்தை பார்க்கிறார். பார்த்துட்டு ஒன்று சொல்றாரு, இந்த எகிப்து தேசத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட இந்த ஜனங்கள், இவர்களுக்காக இவர்களோடு நான் அவர்கள் மத்தியிலே தங்கி நான் அவர்களுக்கு உடன்படிக்கையாக இருந்து அவர்களோடு பேசுவதற்கு எனக்கும் அவர்களுக்கும் ஒரு உடன்படிக்கையாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீ செய்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ஆலயத்தை நீ நிறுவ வேண்டும், என்னுடைய ஆலயத்தை நிறுவ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த மலையில ஒரு காட்சியை காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்னா, மலைக்கு மேலே போய் ஒரு பெரிய படம் மாதிரி ஆண்டவர் காண்பிக்கிறார். இதை பார்த்துக்கோ அப்படின்றார். இப்போ கவனிங்க, அதை அப்படியே மோசஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன பார்க்குறாருன்னா, யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் ஆரம்பமாகிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நீ எப்படி செய்யணும், இந்த கோவிலை நீ எப்படி நிறுவணும், நான் அதில் வாசம் பண்ணி என் ஜனங்களுக்கு நான் அவங்களோடு பேசணும், அவங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யணும், நல்ல ஒரு ஐக்கிய வேண்டும், அவர்கள் என்னை காணணும், என் சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆலயத்தை நிறுவுகிறது எப்படி நீ செய்யணும் அப்படிங்கிற எல்லா மாதிரியையும் காண்பிக்கிறார். காண்பித்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இது என்ன சாயல்லாம்
பரலோகத்தில் இருக்கிற சாயலை அப்படியே உனக்கு நான் என்ன செய்கிறேன், காண்பிக்கிறேன். ஆகையினால இவைகளின்படி செய்ய நீ என்ன செய்ய, ரொம்ப கவனமாக இரு, நீ எச்சரிக்கையாகவும் இரு என்று சொல்லுகிறார். அதில் நீ எதையாவது பார்த்ததுல ஒன்றை கூட நீ என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படின்றார். உடனே மோசஸுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த சீனாய் மலையில் காண்பிக்கப்பட்ட அந்த காட்சிகளை கீழே வந்து ஆலயத்தை இப்படி ஆண்டவருக்கு செய்யணும். அதில் ஒன்று கூட அவர் என்ன செய்யலை, விடலை. அந்த காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவர் ஜனங்களிடத்தில் வந்து கீழே வந்து அவர் அந்த ஆலயத்தை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு என்ன அனுபவம் நான் சொன்னேன், உன்னதமான அனுபவம். என்ன அனுபவம்? உன்னதமான அனுபவம். இன்றைக்கு மனிதர்கள் பாருங்க, தனக்கென்று ஒரு சிந்தனையை வைத்துக்கொண்டு, தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு, தனக்கொன்று ஒரு நிபந்தனையிலே இந்த உலகத்தோடு உலகமாக, இந்த உலகத்தோடு மக்களோடு மக்களாக, எல்லா ஜனங்களோடுடைய செய்கையின்படி, மற்ற புறஜாதிகளுடைய ஐக்கியத்தின்படி இந்த உலகத்தாரோடு கூட இணைவதற்கும் அவர்களோடு பேசுவதற்கும் அவருடைய பழக்க வழக்கத்திற்கும் நாடி செய்வது தான் இன்னைக்கு அநேகமாய் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், விரும்புகிறார்கள். ஆனால் சபைக்கு வந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் சொல்கிறது, உன்னதமான நிலைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். நான் உங்களுக்கு காண்பிக்கிற அந்த மாதிரியை நீங்கள் கடைபிடித்து அதை ஒன்றையும் நீங்கள் விடுவிடாமல் அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நான் உங்களை அழைத்தேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்ப மோசேக்கு ஆண்டவர் அந்த உன்னதமான நிலையிலே சொல்லி கொடுத்தது என்னன்னா, நீ பார்த்ததுல ஒன்ன கூட விட்டுறாம கரெக்டா நீ எனக்காக ஆலயத்தை நீ ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்யணும், ஒன்ன கூட விடாம நீ செய்யணும். நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப கவனிங்க, அவர் ஒன்னு கூட விடாம இருந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லியாச்சுன்னா, அவர் மேல இருந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் மேல வைக்கப்பட்ட கிருபை, அவர் மேல வைக்கப்பட்டிருந்த தரிசனம், அவர் தேவனுக்கென்று அவர் தன்னை அர்ப்பணித்தபடினால அவர் தேவனுக்குரியவைகளை ஒன்றை கூட அவர் இழக்கல. அதை ஒன்று கூட இழக்காமல் அந்த பார்த்த மாதிரியின்படியே அவர் தேவனுடைய ஆலயத்தை செய்து முடித்தார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அப்ப என்னன்னா, இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இங்கு யோவான் ஸ்நானகனை என்ன செய்கிறார்னா, இதே சரீரத்தில் தான் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை தொட்டு பார்த்தவர், இயேசு கிறிஸ்துவ கூடவே இருந்தவர், இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தை கண்ணார கண்டவர், அவருடைய தழும்புகளை கூட தொட்டு பார்த்தவர், அவரோடு கூட இருந்தவர், அவர் செய்த எல்லாவற்றையும் கண்கூடா பார்த்தவர், அவரோடு இருந்தவர், அவருடைய மார்புல கூட அன்பாய் கூட சாய்ந்திருந்தவர் தான். ஆனா ஒன்று கவனிங்க, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இவருக்கும் இந்த பூமியிலே பாடுகள் வரத்தான் செய்தது. இவருக்கும் இந்த பூமியிலே பாடுகள் வரத்தான் செய்தது. அந்த பாடுகளின் மத்தியிலும் இவள் கிறிஸ்துவுக்காக நிற்கும் பொழுதுதான் இந்த உன்னத அனுபவத்தில் இயேசு பரலத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பும் கூட இவர் இயேசுவை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் மேல தாகமா இருந்ததுனால பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேக்கு, யோவானே நீ இங்கே ஏறி வா. எதுக்கு கூப்பிடணும்? அந்த உன்னதமான மகிமையை காண்பித்து கொடுக்கிறார். யாரு கர்த்தருக்காக வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ, யாரு கர்த்தருக்காக ஜீவிக்கணும்னு ஆசைப்படுகிறீங்களோ, யாரு கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் நிற்கணும்னு ஆசைப்படுகிறீர்களோ, யாரு கர்த்தருக்காக ஓடணும்னு ஆசைப்படுகிறீர்களோ, யாரு கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் அவருக்காக நீங்கள் வாழ வேண்டும் என நினைக்கிறீர்களோ, இவர்கள் எல்லாருக்கும் பாடுகள் வரத்தான் செய்தோம். ஆனால் அதே பாடுகளின் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்திலும், கர்த்தருடைய ஆவியானுடைய உதவிகளிலும், கர்த்தருடைய ஆவியானுடைய சத்துவத்திலும் நாம் இருக்கும் பொழுதுதான் இந்த உன்னதமான அனுபவத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தும் பொழுதுதான் அங்கு இவ்வளவு பெரிய மகிமையான தேவனையும் அங்கு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற மேன்மையும் பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் உன்னதமான அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க.
அப்போ மோசேக்கு ஆண்டவர் காண்பித்தாரு, இந்த ஜனங்களோடு நான் பேசணும், இந்த ஜனங்களோடு நான் இடைபடணும், அவங்க என்கிட்ட பேசணும், அவங்களுக்கு நான் பதில் செய்யணும், அதனால நான் அவங்களோடு கூட இருக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் முதலாவதாக ஒரு டாபர்நாக்கிள் ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுவதற்கு மோசேயை அழைத்து அவர் என்ன செய்கிறார், மேலே அதை காண்பித்தார். இப்போ இந்த சபையில் ஆண்டவர் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து, ஹலோ, யாருடைய பேட்டர்ன், யாருடைய மாதிரி நீங்கள் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு பைபிள் வசனத்தை என்ன செய்கிறாரு, காட்டுறாரு. அல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு நீங்க யாருடைய மாதிரி? தேவன் இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கு காண்பித்த மாதிரியின்படியே, அந்த மாதிரி என்னது? இந்த தேவனுடைய வார்த்தை, அவருடைய செயல், அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தது எல்லாமே மாதிரி. இந்த மாதிரியை நீங்க கடைப்பிடிச்சா தான் அந்த உன்னதமான அனுபவத்திற்கு நாம் போக முடியும். மோசே காண்பித்த, ஆண்டவர் காண்பித்த அந்த மாதிரியின்படியே ஒன்று கூட விடல, நீங்க அதே மாதிரி ஒன்று கூட விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவ சமுதாயம் என்பது இது ஜாதி அல்ல. கிறிஸ்தவம் என்பது இது ஒரு மனித கூட்டம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது இது தேவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பரிசுத்த மனிதர்களின் கூட்டம். அல்லேலூயா. தேவனுக்காக வாழக்கூடிய, பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற, கர்த்தருக்காக நித்தியத்துக்கு செல்லக்கூடிய கூட்டம் தான். அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம், அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். இப்ப மோசேக்கு காண்பித்த அந்த மாதின்படியே ஆண்டவர் சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லுவாரு. என்னென்ன காண்பிக்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள குத்து விளக்கை காண்பிக்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அப்ப மேஜையை காண்பிக்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள தூப கலசத்தை காண்பிக்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அங்கு தூப பீடத்தை காண்பிக்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டியை காண்பிக்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பலிபீடத்தை காண்பிக்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள எல்லா வெண்கல தொட்டியை காண்பிக்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய திரைகளை காண்பிக்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலகைகளை காண்பிக்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய விதிமுறைகள் அனைத்தையும் காத்து ஆச்சரியப்படுகிறார். இதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா? என்னால் ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ள முடியுமா? இவைகளையும் என்னால் எழுதினால் கூட என்னால் முடியுமா என்ற ஒரு கற்பனையை கூட அவர் எண்ணிருக்கலாம். ஆனால் உன்னால முடியாதியா, என்னால உன்னை வாழ வைக்க முடியும், உன்னை கொண்டு என் காரியத்தை நிறைவேற்ற முடியும், உன்னை கொண்டு என் சித்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும் என்று அவர் திட்டமிட்டபடியே மோசேயை கொண்டு அந்த ஆலயத்தை நிறுவி முடித்தார். அல்லேலூயா. ஆகையினால இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த உன்னதமான நிலைக்கு நம்மளாலலாம் போக முடியுமா? இந்த அனுபவத்துக்குள்ளெல்லாம் நம்மளால வர முடியுமா? உங்களால வர முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆலயத்தில் காலையிலேயே என்ன செய்றாரு? கிளப்பி, நீ எங்க போ? என்னுடைய ஆலயத்துக்கு போ. உன்னதமான அனுபவம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கிறதல்ல. இது தேவனை அண்டி வந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இது கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களும் தரிசனம் பார்ப்பார்களா? பார்ப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் நல்ல நல்ல தரிசனம் தெரியுமா? தெரியும். நீங்க நினைக்கலாம், நாம் பார்த்த தரிசனம், நாம் பார்த்தது உண்மை என்றால், பக்கத்து வீட்டுக்காரியும் ஊர் புறணியை பேசிக்கிட்டு, ஊர் அநியாயம் பேசிக்கிட்டு, இல்லாத அட்டுழியம் பண்ணிக்கிட்டு அவளும் சொல்றா, பேசும்போது நான் இதெல்லாம் பார்த்தேன், அப்படியே நடந்துச்சு அப்படின்றாலே உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். என்னையா இது? நம்மளும் பார்க்கோம், அவளும் பார்க்கா, இதில் என்னையா வித்தியாசத்தை அப்படின்னா, நீங்க பார்க்கறதுனுடைய நோக்கமும் வித்தியாசமும் வேற, அவங்க பார்க்கறதுடைய நோக்கமும் வித்தியாசமும் வேற. கடவுள் பட்சபாதம் இல்லாத தேவன், அவர்களுக்கும் கொடுக்கத்தான் செய்வாரு. நமக்கு கொடுக்கிற தரிசனத்தினுடைய நோக்கமே வேற, நம்முடைய அழைப்பும் நம்முடைய நோக்கமும் வேற. இது தேவனுக்காக. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. அப்ப நம்ம பார்க்கறது நித்தியத்துக்காக, நம்ம பார்க்கறது தேவனுக்காக.
அவர்கள் பார்ப்பது எச்சரிக்கப்படுவதற்காக. சரி, இப்ப கவனிங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். இந்த உன்னதமான அனுபவத்திற்கு செல்ல எத்தனை காலங்கள் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். காலங்கள் ஆகுது. ஒரு காலங்களிலே நம்ம எல்லாருமே மேல என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் அழைக்க போக போகிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னதமான அனுபவத்தில் நாங்க எப்படியா வருவது? இப்ப 2 உதாரணம் சொன்னேன். முதலாவது யோவான் என்ன செய்கிறார்? உன்னதமான அனுபவத்திற்கு மேலே போகிறார். இந்த அனுபவம் எதை? இனி வருகிற காலத்தை குறித்து இந்த மனுஷன் மூலமாக நமக்காக இது எழுதி வைக்கப்பட்டிருது. அப்போ அன்னைக்கு அவருக்கு ஆண்டவர் காண்பிச்சது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ள நன்மைக்காக. திருப்பி பழைய ஏற்பாட்டிலே மோசேக்கு காண்பித்த அந்த உன்னதமான அனுபவம் யாருக்கு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய ஆலயத்தை நிறுவி தேவன் அவர்களுக்காக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த உன்னதமான தேவனை சரியாய் புரிந்து கொண்டு இந்த அவருக்காக ஜீவிக்கும்படி இது அவர்களுக்காக சொல்லப்பட்ட உன்னதமான அனுபவம். அல்லேலூயா. அதே நிலையில ரெண்டையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் எந்த உன்னதமான நிலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை பார்த்தோம்னா இதையும் அதையும் பார்க்கும் பொழுது எந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா, பரிசுத்த வேதாகமமே நமக்கு அத்தாட்சி. இந்த வசனத்தின் சொல்லுகிறபடியெல்லாம் உங்களை உன்னதமான அனுபவத்துக்குள்ள உங்களை நடத்துவது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த ரகசியத்தை முழுவதுமாக இனி வருகிற காலங்கள், இனி வருகிற சமயங்கள், இனி வருகிற ராஜ்யங்கள், இனி வருகிற எல்லாவற்றையும் குறித்து ஆவியானவர் உங்களுக்கு திட்டவட்டமாக இந்த உன்னதமான அனுபவத்திற்குள்ளே நம்மளை நடத்துவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து இதை டெய்லி உங்களால் முடியும், கர்த்தருடைய ஆவியானவரால் முடியும் என்பதற்குத்தான் இது நமக்கு போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சரி, இப்போ இன்னொருத்தரை குறித்து நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் முதல் கொண்டு படிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2வது வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு 1வது வசனத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, மேன்மை பாராட்டுகிறது கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் நான் என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். இங்க பாருங்க, நமக்குன்னு ஒரு தரிசனம் வந்தா யார் கொடுத்துருக்கணும்? நமக்குன்னு ஒரு வெளிப்பாடு வந்தா யார் கொடுத்துருக்கணும்? கர்த்தர் கொடுத்துருக்கணும். ஏதோ தூங்கும்போது எனத்தையோ உன்னை பார்த்துட்டு எனக்கு பெரிய தரிசனத்தை பார்த்தேன், எதையாவது உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது நைட்டில் என்ன வரும்? கனவுல சொப்பனத்தில் வரும். தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆண்டவரால் கர்த்தரால் கிடைக்கப்பட்ட தரிசனம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது இல்லை வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக, அதில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்படுகிறது. இப்போ கவனிங்க, கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். 2வது வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷன் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் எவனை குறித்து என் பலவீனங்களிலே என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். எல்லாரும் கவனிங்கம்மா, கொஞ்சம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கவனிங்க, பரதீசு எங்கே இருந்ததுன்னா பூமிக்கு கீழே. கவனிங்க, பரதீசு என்பது எங்கே இருந்துச்சு? பூமிக்கு கீழே. பரதீசு என்றால் என்ன அப்படின்னா,
பூமியிலே வாழ்ந்த எல்லா மனிதர்களும் அவர்கள் மரித்த பின்பு இளைப்பாறுகிற ஸ்தலம் தான் எது? பரதீஸ். அது எங்க இருக்கு? பூமியின் கீழே. இப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு அவர் பரலோகத்திற்கு கீழே பரதீசியை ஒன்று ஏற்படுத்தி வைத்திருந்தார். இது யாருக்கு அப்படின்னா, மரித்த பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக சபையிலே வாழுகிறவர்களுக்கு, அவர் இனிமேல் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து மரிக்க போகிறவர்களுக்கு, இனிமேல் கிறிஸ்தவர்கள் அவர்கள் மரித்து போனால் அவர்கள் கீழே போக மாட்டார்கள். அவர்கள் எங்க போவாங்க? மேலே இருக்கிற பரதீசிக்கு போவார்கள். கீழே இருக்கிற பரதீசிக்கும் மேலே இருக்கிற பரதீசிக்கும் என்னையா வித்தியாசம் அப்படின்னா, ஏற்கனவே பூமியிலே மரித்து போகிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்காக முன்னாடி பிதாவாகிய தேவனுக்காக வாழ்ந்தவர்களுக்கும் எல்லாத்துக்கும் எங்க தான்? கீழே தான். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் இந்த பரதீசியை நமக்காக தந்தது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை கவனிங்க, இந்த தேசங்களிலே, சபைகளிலே, உலகங்களிலே குறைவுபட்டாலும் கவனிங்க, அது நிறைவுபட வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துடைய நோக்கம். அல்லேலூயா. கவனிங்க, அப்போ கீழிருக்கிற பாதாளத்துக்கு யாரு போகல அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் போகல. எந்த பரதீசிக்கு போனாரு? மேலே இருக்கிற பரதீசி. அப்ப அந்த மேலே இருக்கிற பரதீசி யாரு இருப்பாங்க அப்படின்னா, மரித்த கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த பரதீசி பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்க இருப்பாங்க? மேலே இருக்கிற பரிசுத்த அந்த பரதீசில இருப்பாங்க. இப்ப கவனிக்கணும், இந்த பரதீசிக்கு மேலதான் பரலோகங்கள் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அல்லேலூயா. சரி, இப்ப அந்த பரலோகத்துக்கு போறதை குறித்து சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். சொல்லும் பொழுது, நான் சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்தில் இல்லையோ, ஆனால் நான் ஆவியிலே, கவனிங்க, பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட எங்க போயிட்டாராம்? பரதீசு வரைக்கும் ஒரு மனிதனுடைய உன்னதமான அனுபவத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த உன்னதமான நிலை என்பது உனக்கு எது தேவையோ அதை காண்பித்து கொடுப்பது தான் உன்னதமான நிலை. அல்லேலூயா. ஆகையினால பவுல் சொல்லும் பொழுது, சரீரத்தில் இருந்தவனோ தெரியல, சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தவனோ தெரியல, ஆனா நான் எங்க வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன்? மூன்றாவது வானம் என்பது, அதுக்கு மேல இருப்பது என்னது? பரதீஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய நிலையில எங்க கொண்டு போய் காமிச்சாரு? உன்னதமான அனுபவத்தை போய் பார்ப்பா. ஆண்டவர் சொன்னார், சிலுவையில் அறையும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட அந்த கல்லனை பார்த்து சொன்னார்ல, பரதீஸ் இருப்பா. எந்த கல்லனை பார்த்து சொன்னாரு? கீழ்ப்படிந்து பாவ அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீர் மெய்யான தெய்வம், நீர் தான் உண்மையானவன் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தான். பார்த்தீங்களா? அவனுக்கு தான் அந்த பரதீசி. இப்ப புரியுதா உங்களுக்கு? இன்னொருத்தன் எங்க போயிருப்பான்னு நினைக்கீங்க? இன்னொருத்தன் எங்க போயிருப்பான்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். அப்போ உன்னதமான அனுபவமான நிலை இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து படிக்கும் பொழுது அவருக்கு காண்பிக்கப்பட்டது. இதுவரைக்கும் ஒருத்தனும் பரதேசியை பார்த்ததில்ல. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் வைராக்கியமாக இயேசுவுக்காக ஊழியம் செஞ்சு, அப்போஸ்தலனாகிய 12 சீசர்களை காட்டிலும் வல்லமையா ஊழியம் செய்து, சரீரத்தில் பாடுபட்டு கண் பார்வை போய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, எவ்வளவோ கல்வி செல்வங்கள் எல்லாம் உடையவராய் இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிச்சு, எத்தனையோ கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி சபைகளை நொறுக்கி போட்டு திரிந்தாலும் கர்த்தர் அந்த மனுஷனை தெரிந்து கொண்டு, அவர் தெரிந்து கொண்ட பின்பு அவர் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செஞ்சதுனால தான் ஆண்டவர் அவரை எங்க கொண்டு போனார் சொல்லுங்க பாப்போம்? உயிரோடு இருக்கும் போதே உன்னதமான நிலைக்கு தேவன் அழைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயா, நம்ம உயிரோட இருக்கும் போதே உன்னதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும். உயிரோட இருக்கும் பொழுதே, சபைக்கு வரும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், எண்ணம், செயல்பாடு, எல்லா உறுதிப்பாடு எல்லாமே அந்த உன்னதமான அனுபவத்தில் தான் இருக்கணும். அப்படித்தானே? அல்லேலூயா. சரி, மோசேயை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் மலைக்கு கொண்டு போனாலும் கவனிங்க, அந்த மலையை விட்டு அவர் எங்க போல? புரியலையா உங்களுக்கு? மலையை விட்டு மேலே போல. மோசேய மேலே, மோசஸ் மேலே பரலோகத்தை போய் பார்க்கல. கவனிங்க,
ஆனா மலையில போயிட்டு பரலோகத்தில் உள்ளதவே அந்த மோசேக்கு முழுவதையும் காமித்த அந்த தேவனுடைய ஆலயத்தை எப்படி செய்யணும், ஆலயத்தில் எப்படி வாசம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் காண்பித்தார். பார்த்தீங்களா, அவரே மிரண்டு போயிட்டார். இப்படிப்பட்ட மகத்துவத்தை பார்க்க கண்களை உடையவன் பாக்கியவான். நீங்கள் கர்த்தருக்காக தேவனுக்காக நிற்க வேண்டும் என்றுதான் இந்த இடத்திலே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அப்போ இந்த உன்னதமான நிலையில சொல்லும் பொழுது மோசஸ் குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். மோசையை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். அவரே சொல்றார், மோசஸும் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, மோசை சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, தேவனை முகமுகமாய் கண்டேன். எந்த மனுஷனும் அவரை முகமுகமா பார்த்ததில்லை. அப்போ இந்த உன்னதமான அனுபவத்தை ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் வேதத்தில் எழுதி வச்சிருக்கு. நம்ம காலகாலமாக பைபிளை படிக்கிறோம், காலகாலமாக சர்ச்சுக்கு வரோம், கர்த்தரை தேடுகிறோம், பின்பற்றுகிறோம். இன்னும் எந்த நிலைக்கு நம்மளை எட்டலை. இங்கே ஏறி வா அப்படின்னு சொன்னால் இது ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு முழுமையான நிலையிலே அனுபவிக்கப்படுக வேண்டிய அந்த கிருபைகள். இன்னைக்கு சர்ச்சுக்கு வா அப்படின்னா என் சொந்தக்காரங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க, அவங்கள போய் நான் என்ன செய்ய போகிறேன், கூப்பிட போகிறேன். என் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அப்புறம் அடுத்து என் பந்தக்காரங்க வந்திருக்காங்கங்கோ, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லைங்கோ, அவங்களுக்கு பொங்கல் வச்சு கொடுக்கணும் இல்லைங்கோ, அவங்கள கவனிக்கணும் இல்லைங்கோ. ஏங்கோ ஆண்டவர் சொல்றாரு, இங்கே ஏறி வா. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அங்கெல்லாம் என்னால் ஏற முடியாது, லிஃப்டாக வச்சிருக்கேன் ஏறி வர. இன்னைக்கு எல்லாரும் கேள்வியை தான். ஒரு உன்னதமான பரிசுத்த நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னா எல்லாத்தையும் இழந்து தான் ஆண்டவரை தேடி வர முடியும். அல்லேலூயா. நீ பூமியில் எதை இழக்கிறையோ அதை ஆண்டவர் உனக்கு ரெட்டிப்பாங்க தருவார். இது ஒரு பெரிய விஷயமாங்க ஆண்டவரை தேடுறது. ஆராதனைக்கு உங்களை கூப்பிடணுமாக்கும். நீ சர்ச்சுக்கு வா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லி உங்களை என்ன செய்யுமா, கூப்பிடணுமாக்கும். இது நல்லதா சொல்லுங்க, இது நல்லதா கெட்டதா? இது யாருக்குள்ள எந்த உணர்வு வேணும்? உங்களுக்குள்ள உங்களை ரட்சித்த, உங்களை தூக்கி பிடித்த, உங்களை உயரமாய் வைக்க வேண்டும் நினைக்கிற, உங்களை உயர்த்தி வைக்க வேண்டும் நினைக்கிற அந்த நன்மையை நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்களை யாரும் கூப்பிட தேவையில்லை. நீங்களா தேடி ஓடி வந்து எப்போ கூப்பிடுவாரு நான் ஓடி வரட்டும். அல்லேலூயா. தாவீது சொல்றாருல்ல, சீக்கிரமா உங்க ஆலயத்தில் நான் வாசப்படியில் என்ன செய்யறேன், நம்மால் 10 மணிக்கு தான் என்ன செய்யுது, அசராம வர்றாங்க. ஆணை வரும் முன்னே மணி ஓசி வரும், ஆணை வரும் பின்னே. இதுவும் உலக வசனம் தான். அதனால உன்னதமான அனுபவ நிலைக்கு நம்ம தள்ளப்படக்கூடாதியா, நம்ம கொண்டு வரப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை நம்ம படிப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 படிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். இவருக்கு பேர் என்ன பேருனா ஸ்தேவான். சொல்லுங்க, இவருடைய பேர் என்ன பேரு? ஸ்தேவான். இந்த ஸ்டீபன் கவனிங்க, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். கவனிங்க, உன்னதமான ஒரு நிலை ஒரு பரிசுத்தவானுக்கு கிடைக்குன்னா இது உபத்திரவத்தின் மத்தியிலே இவன் பார்க்கிறான். எந்த நிலையில? கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. எந்த நிலையில? கடைசி இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்றாருங்க. யாரு? இந்த ஸ்தேவான். இவரை கடைசியில் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் கல் எடுத்து வச்சுட்டு இவர் என்ன செய்றாங்க, கடைசியில் கொல்ல போற நேரம் கல் எடுத்து எரிஞ்சிட்டாங்க. அவ்வளவு ஆண்டவரை பத்தி ஆதியாமத்திலிருந்து எல்லாம் சொல்லி வர்றாரு. சொல்லி இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு பெரிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்த உடனே
எல்லாரும் கல் எடுத்து இவர் மேலே எரியும் பொழுது எரிஞ்சிட்டாங்க. எரிஞ்சிட்டு கடைசியில் கவனிங்க, அந்த உபத்திரவம், அந்த மரண பள்ளத்தாக்கு, அந்த மரணத்தை சுமந்துக்கிட்டு எந்திரிச்சிட்டு வானத்தை நோக்கி பார்க்கிறாரு. ஆண்டவரே, இவ்வளவு உபத்திரவம், இவ்வளவு வேதனையும் நான் உமக்காக ஊழியம் செய்ததுக்கா அப்படின்னு பார்க்காம நன்மையாக அவர் பார்த்து மேலே பார்க்கிறாரு. மேலே இருக்கிற வானம் என்னைக்காவது நீங்க பார்த்ததுக்கு திறந்திருக்கா? இவ்வளவு நாளா கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிறமே, என்னைக்காவது நீங்க பார்த்த வானம் என்னைக்காவது திறந்திருக்கா? இந்த மனுஷனுடைய வாழ்வில் கிறிஸ்துவுக்காக பட்ட பிரயாசத்தின் பலன் வானமே திறந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி வலது வருஷத்துல இயேசு எழுந்து நிற்கிறார். யாருக்கு? அதை யார் பார்க்கிறது? ஸ்தேவான் பார்க்கிறாரு. இயேசு வலது வாரசத்தில் அமர்ந்து இருக்கத்தான் செய்வார் என்ன தவிர எழுந்து நிற்க மாட்டார். ஆனால் இந்த இடத்துல ஏன் உட்கார்ந்து இருக்கிறவர் எழுந்து நிற்கிறார் என்றால், எனக்காக வாழுகின்ற, எனக்காக ஊழியம் செய்கின்ற, எனக்காக ஓடுகின்ற, எனக்காக கொடுக்கின்ற, எனக்காக ஊழியத்தை தாங்குகிற, எனக்காக ஊழியத்துக்காக ஜெபிக்கிற, எனக்காக மிஷனரியா இருக்கிற, எனக்காக ஆலயங்களை கட்டுகிற, எனக்காக ஊழியம் செய்து ஓடுகிற, எனக்காக பாடுகளை சகிக்கிற, எனக்காக எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு எனக்காக நிற்கிற ஸ்தேவானே, இரத்த சாட்சியாக அந்த இடத்துல இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட இவர் மேல பார்க்கிறாரு. இவரை உன்னதமான அந்த தேவனுடைய வலது பார்சத்துல இயேசு எழுந்து நின்று இவரை வரவேற்கிறார். அல்லேலூயா. என்ன பண்றாருன்னா பார்க்கிறாரு, வானம் திறக்குது. கவனிங்க, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்காக, ஒரு மனிதன் ஆண்டவருக்காக இந்த வேதாகமத்தை தூக்கி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று, ஊழியம் செய்ய வேண்டும் என்று, கர்த்தருக்காக பிரயாசப்பட வேண்டும் என்று, கர்த்தருக்காக ஓட வேண்டும் என்று எழுந்து நிமிர்ந்து நிற்கும் பொழுது நிச்சயமாய் இந்த மனுஷனை ஆண்டவர் கனம் பண்ணுவார். அவனை உயர்த்தவே உயர்த்துவார். கடைசி நேரத்தில் பார்த்த உடனே இதோ பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கிறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் இவர் மேல கல்லெறிந்து உடனே தன்னுடைய ஜீவனை என்ன செய்கிறார்? விடுகிறார். நல்லா கவனிங்க. முழங்கால் படியிட்டு முழங்கால் படியிட்டு ஆண்டவரே சுமத்தாதிரும் என்று சொல்லி கடைசி நேரத்தில் கூட இயேசு பிதாவாகிய தேவனை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு என்ன செய்யும்? மன்னியும். ஸ்தேவானும் அதே போல, ஆண்டவரே இவர்கள் என் மேல கல்லெறிஞ்சும் இவங்களை என்னை கொன்னு இப்ப போட போறாங்க, போட்டாலும் நான் உமது மேல நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. இவர்களை மன்னியும் என்று அவர் தன்னுடைய தேவ சமூகத்திலே மடிகிறார். அப்போ பாடுகளில் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர்களுக்கும் ஒரு உன்னதமான நிலை ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறது. பாடுகள் படுகிறவர்களுக்கும் கிறிஸ்துவுக்காக ஓடுகிறவர்களுக்கும் ஒரு உன்னதமான நிலை என்ன செய்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நிறைய ஜபங்களை பண்றோம், நிறைய ஸ்தோத்திரம் பண்றோம், நிறைய ஜபம் பண்றோம், ஊழியத்தை தாங்குறோம், ஊழியத்துக்காக ஓடுகிறோம், ஆலயங்களை கட்டுறோம், மிஷனரியை தாங்குறோம். அநேக ஜபங்களினால ஏழை எளிய மக்களை, கஷ்டப்பட்டவர்களை, நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கிற சகல எல்லா மக்களுக்காக நம்ம ஜெபித்து மன்றாடுறோம். தேவனுடைய பணிகளை தொடர்ந்து செய்கிறோம். ஓடு கர்த்தருக்காக ஓடுறோம், நிலை நாட்டுகிறோம். கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற எல்லா பிரயாசத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா வாழ்க்கையிலும் சில நேரங்களில் பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் இந்த ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் நிற்கும் பொழுது கூட இந்த ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த ஆண்டவருக்காக நீங்க வாழ்றீங்கல்ல, இந்த உன்னத அனுபவம் உங்களை என்ன செய்யும்? உயர்த்தி மேலே கொண்டு போகும். மோசேயை குறித்து பார்த்தோம். அந்த உன்னதமான பரலோகத்தின் சாயலவே என்ன செய்தார்? ஆண்டவர் ஆலயத்தவே காண்பித்து உன்னதமான நிலையை காண்பித்து கொடுத்தார். யோவான் அவருக்கு இனி வருகிற காலத்தின் மகிமைகளை குறித்து, வருகிற காலங்களை குறித்து சொன்னார். அதுல அவர் ரெடியா இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் இனி வருகிற கிறிஸ்தவ பரிசுத்தவான்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பரதீசிக்கு என்ன செய்தார்? ஆண்டவர் கொண்டு போய் காண்பித்து கொடுத்தார். ஆனால் இங்கு படிக்கிறோம், இங்கு யாரு?
ஸ்தேவான் இயேசுவுக்காக வாழ்ந்து துடித்த ஒரு பரிசுத்தவான், இரத்த சாட்சியாக ஒருத்தர் மரிக்கிறார். அவருடைய பாடுகள் மத்தியிலும் ஒரு மகிமையை கண்டார். திறக்கப்படாத வானமே திறக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்க பைபிள்ல படிக்கும் பொழுது அவர் வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போனார். யாரு? இயேசு கிறிஸ்து. அதே வானத்தை ரெண்டா பிளக்குனா ஒரு மனிதனுடைய நீதி அல்ல, நேர்மை அல்ல, ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை சொல்றேன். அடுத்து ஒருத்தர் இருக்கிறார், தானியேல். எத்தனை? 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து படிக்கிறோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நான் சொல்வதை மாத்திரம் கவனிங்க. இந்த தானியேலுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். என்னத்தை காண்பித்தார் என்றால், இவருடைய வாழ்க்கை சிறைபிடிக்கப்பட்டு போன ஒரு காலம் தானியேல். அப்போ அந்நிய தேசத்தில் இருக்கிறார். அப்பொழுது இவர் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்ன செய்கிறார்? மேலே பார்க்குறாரு. மேலே பார்த்த உடனே பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பதையும், இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அந்த இடத்துல சபையை கூட்டிக் கொண்டு வருவதையும் அவருக்கு காண்பிக்கிறார். தானியேல் படிங்க, படிச்சு நம்ம முடிப்போம். நான் பார்த்து கொண்டிருக்கையில், 7ஆம் அதிகாரம், நான் பார்த்து கொண்டிருக்கையில் 9வது வசனம். சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சந்ததியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்திருந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது. சரி, இங்க கவனிங்கம்மா. இப்போ இவர் பார்த்த தரிசனத்துல உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு அவரை ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து பரலோகத்தின் தேவனை அவருக்கு காண்பித்து கொடுத்தாரு. அது இன்னைக்கு நம்ம படிக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஒன்று படிக்கிறாரு, திரளான கூட்டம். அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் உங்க பேர் என் பேர் இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த கூட்டத்தில் அன்னைக்கு அவர் பார்த்த தரிசனம் எதுக்காகனா, உங்க பிரயோஜனம் என்னுடைய பிரயோஜனத்துக்கு. நமக்கென்று ஒரு நம்பிக்கை உண்டு இந்த இயேசுவின் மேலே. நமக்கென்று ஒரு திட்டம் உண்டு, அது பிதாவாகிய தேவன் மேலே. பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிறோம். அப்போ நம்ம வாழுகிற வாழ்க்கையெல்லாம் வெட்டியாக அல்ல. நம்ம சும்மா ஏதோ வெட்டிக்காக ஆராதனை தேடலை, ஆண்டவரை தேடங்க வரலை. ஏதோ ஒரு காமெடி பண்ணி பேசிட்டு போகிறதுக்காக வரல, பொழுதுபோக்குக்கு வரல, தேவனுடைய நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதில் பாதி நேரத்தை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா, தூங்கி கழிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதில் கவனமாக இருக்கிறவன் அந்த கூட்டத்தில் பங்கு கொள்ளுவான். அதுக்கு கீழே நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு சபையோடு போய் நிற்பார். எங்க? பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக. அந்த சபையில் யார் இருப்பானா? நீங்களும் நானும் இருப்போம். அல்லேலூயா. ஆகினால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எந்த மாதிரியான நிலையில் நம்ம காணப்படணும்? ஒரு உன்னதமான அனுபவத்தின் நிலையில் நம்ம காணப்படுவதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதை இன்றைக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். அவைகளிலே நிலை நின்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ இங்கே ஏறிவானா, அடுத்த செகண்ட்ல நமக்குள்ள என்ன செய்யணும்? ஆவியானவர் உடனே நம்ம எதுக்குள்ள ஆகணும்? உடனே ஆவிக்குள்ள ஆகணும், சடன்லி ஆகணும். ஆனா தான் அடுத்த நிலைக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஆகையினால இன்றைக்கு 3 காரியங்கள். 1, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ரெடியா இருக்கணும். அடுத்தபடியாக 2வது, நீ பரிசுத்த ஆவியானவரோடு கூட எப்போதுமே கேப் இல்லாம, பிரிவில்லாம இணைக்கப்பட்டிருக்கணும். அடுத்து அந்த தரிசனத்தை பார்க்க நீ ஆயத்தமான நிலையில இருக்கணும். அல்லேலூயா. இந்த உன்னதமான அனுபவத்துக்குள்ள நீங்க வாழுங்க. இந்த உன்னதமான ஜீவியத்துக்குள்ள வளருங்க. கர்த்தர் நம்மளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்.